அவரையும் மீறி சொல்லக்கூடிய வார்த்தைகள், கேலிகள், நையாண்டிகள், ஒருமையில பேசக்கூடிய பேச்சுக்கள் இதெல்லாம் லைவ்ல பார்த்திருப்பீங்க. முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஒவ்வொரு அவையிலையும் 5 மணி நேரம் அமைதியா பொறுமையாக நோட்ஸ் எடுத்து கவனிச்சிட்டு இருக்கார். கவர்னருடைய கவர்னருடைய உரைக்கு எல்லா கட்சி தலைவர்களும் பேசுறாங்க. எங்க நாங்க குறுக்கிடுறோம்? எங்களுடைய கொள்கைக்கு எதிராக அவங்க பேசும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் திரு உதயநிதி அவர்கள் சொல்றாரு, நாங்க கவர்னரோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோங்கிறார். அதுக்கு நாங்க எந்திரிச்சு பதில் சொல்றோம். we never compromise any policies, any ideology. அதுக்கப்புறம் சோபா மாடல்னு சொன்னாரு, குதிரை பேரரசுன்னு சொல்றாரு, நீங்க மக்களால் தோற்கடிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைங்கிறாரு. இந்த மாதிரி ஒரு தவறான தகவலையும் ஒரு தவறான நெரேட்டிவும் செட் பண்ணும் பொழுது நாங்கள் அமைதியாக அதுக்கு பதில் கொடுக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் தான் பெண்கள் பாதுகாப்புக்கு பிரச்சனையா இருக்குன்னு ஒரு பொய்யா சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது நாங்க எந்திரிச்சு ரொம்ப மாண்புடனும் மரபுடனும் நாங்க பேசுறோம். அப்ப முதல் நாள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன சொன்னாங்க? கேலி கிண்டல். முதலமைச்சர் பேச மாட்டாரா? அவர் அமைதியா இருப்பாரா? அவர் ஊமையா? திரு ஆசின் அவர்கள் சொல்றாரு, அவர் தலையில இடியே இடிஞ்சு விழுந்தாலும் அவர் பேச மாட்டாரா? இது சபையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தெரியும், மக்களுக்கு தெரியும். கவர்னருடைய உரைக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் பேசுவாங்க. விப்புன்னு சொல்லக்கூடிய கொறடா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விப்பு யாருக்கு பர்மிஷன் கொடுக்குறாரோ அவங்க பேசுறாங்க எந்திரிச்சு. அனைத்து கட்சிகள் இருக்கக்கூடிய விப்புங்கள் சொல்றக்கூடியவங்க பேசுறாங்க. அதிமுக விப்பு என்ன சொல்றாங்களோ அவங்க பேச முடியும், எல்லாரும் எந்திரிச்சு பேச முடியாது. அதை முடிஞ்சு எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய உரையை நிகழ்த்துவாரு. அதை முடிந்து எல்லாருக்கும் பதில் முதலமைச்சர் கொடுப்பார். இதுதான் மரபு. இதுல ஏதாச்சும் மரபை தமிழக வெற்றி கழகமோ முதலமைச்சரோ மீறி இருக்காரா? அவர் 4 நாள் எந்திரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? கடமை இருக்கா? இல்ல மரபு இருக்கா? அப்ப லைவ்ல ஓடுதுன்னு சொல்லிட்டு தப்பான ஒரு நெரேட்டிவ் திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சருக்கு எதிராக ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. அவர் பேச மாட்டாரு, அமைதியா இருப்பாரு, ராஜ்மோகன் மட்டும் தான் பேசுவாரா, செங்கோட்டையன் சார் மட்டும் தான் பேசுவாரா, ஆதவர்ஜனா மட்டும் தான் பேசுவாரா அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க.